செய்தித்துறை அமைச்சர் அருமைக்குரிய அண்ணன் மாண்புமிகு சாமிநாதன் அவர்களே, கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அருமை நண்பர் என தளபதி முருகேசன் அவர்களே, சூலூர் பேராட்சி மன்றத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட சூலூர் பொங்கல் விழா குழுவினர் உள்ளிட்ட அனைவருக்கும், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சூலூர் பொங்கல் விழா இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்னுதாரணமாக இந்த சூலூரில் இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் இந்த பொங்கல் விழாவிலே இந்த அத்லட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கம்ப்ளீட்டாக நடத்துகிறோம். அதே போல் கலை இலக்கிய போட்டிகள் கம்ப்ளீட்டாக நடத்துகிறோம். இன்றைக்கி அதே போல் இந்த இளைஞர்களுடைய அந்த திறமையை முன்னுக்கு கொண்டு வருவதற்காக எல்லா போட்டிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு அன்பு தளபதி அவர்கள் இன்றைக்கு சென்னையிலே சங்கமம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த சூலூரிலும் ஒரு சிறப்பான சங்கமம் நிகழ்ச்சி போல இந்த பொங்கல் விழா நம்முடைய தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை சிறப்பாக எடுத்துக்காட்டும் வண்ணம் 32 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பொங்கல் விழாவிலே நாம் அந்த கட்சிகளை மறந்து, ஜாதிகளை மறந்து, சூலூர் தாய் வயிற்று பிள்ளைகளாக நாம் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிலே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டது உண்மையிலேயே சூலூருக்கு பெருமை. அதுவும் குறிப்பாக அந்த தமிழ் வளர்ச்சியினுடைய அந்த செய்தித்துறை அமைச்சர் இந்த விழாவில் கலந்து கொண்டது இதுவரை சூலூர் வரலாற்றிலேயே இதுதான் முதன் முறை. அந்த அளவிலே சூலூருக்கு பெருமை அடித்தந்த அருமை அமைச்சர் அவர்களுக்கு சூலூர் மக்கள் சார்பாகவும் சூலூர் பொங்கல் விழா குழு சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சூலூரில் எல்லா துறையிலுமே சாதனையாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சாதனையாளர்களுக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்களும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் இன்றைக்கி எண்ணற்ற அந்த வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே சூலூரில் இருக்கிற இந்த ஜெயமாரதி ஜிம்னேசியத்தை சார்ந்தவர்கள் அந்த பள்ளிகளுக்கான போட்டியிலே இதே பழுதுக்கும் போட்டியிலே முதல் பரிசை வென்று இந்த சூலூருக்கு பெருமை தேடி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் அந்த பரிசு தொகை கிடைத்திருக்கிறது. இந்த மாதிரியான திட்டமெல்லாம் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் இந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் அறிவித்து கொண்டு இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் இன்றைக்கி முன்னுக்கு வரணுங்கிற முறையில் இந்த திட்டங்களை எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி தந்த செய்தித்துறை அமைச்சர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சூலூர் மக்கள் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். சூறாவளியாக சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நம்முடைய 32ஆம் ஆண்டு பொங்கல் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்ய இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பமை அமைச்சர் அவர்கள் காட்சிக்கு எளியவர், கடுஞ்சொல் அல்லநேர் மீக்கூறும் மன்னன் நிலம் என்ற வள்ளுவருடைய குரலுக்கேற்ப காட்சிக்கு எளியவராக இருப்பார். கடும் சொற்களால் பேசாதவர், ஏன் வார்த்தைக்கும் கூட வலிக்காமல் பேசக்கூடிய ஆற்றலுடைய எங்களுடைய மாண்பமை அமைச்சர் அவர்கள் இங்கு வருகை தந்திருப்பது உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது. அவருக்கு நினைவு பரிசினை எங்களுடைய பொங்கல் விழா குழு தலைவர் தா மன்னவன் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்கின்றார். அதைத் தொடர்ந்து கோவை திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் திரு தளபதி முருகேசன் அவர்களுக்கும் தா மன்னவன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கின்றார். அதைத் தொடர்ந்து கீர்த்தி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. அமைச்சர் வாழ்த்துரை வழங்குவதற்கு முன்பு எங்களுக்கு 1 நிமிடம் நீங்கள் ஒதுக்கி தந்தால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் இந்த பொங்கல் விழா இது 32ஆம் ஆண்டு விழா.
ஆரம்ப காலத்திலே இந்த விழா பாவேந்தர் பேரவை சார்பாக SRS திருமண மண்டபத்தில் தொடங்கப்பட்டது. எங்களுடைய ஐயா சூரா தங்கவேலு அவர்களுடைய முயற்சியால் இன்று இந்த பொதுவெளியிலே 32ஆம் ஆண்டு பொங்கல் விழாவாக இதை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது 1 நாள் 2 நாள் 3 நாள் நிகழ்வு இல்லைங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்பே நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிரிக்கெட் போட்டியில் தொடங்கி நேற்று படகு போட்டி வரை விளையாட்டு விழாக்களையும் கலை இலக்கிய போட்டிகளையும் நடத்தி அதில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாய் செலவிலே பரிசுகளை நாங்கள் வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லங்க, நாளை ஊர் ஒன்று கூடி பொதுப்பொங்கல் வைத்து ஆடி பாடி மகிழ்ந்து அதோடு இல்லாமல் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மதிய உணவும் வழங்கி எங்களுடைய பொங்கல் விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை மாண்பமை அமைச்சருடைய கவனத்திற்கு வைத்து அவரை வாழ்த்துரை வழங்க அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். தம்பிகளுடைய அன்பு கட்டளைங்க வெள்ளகோயில் நம்ம பட்டிமன்ற ஞான சம்பந்தம் வச்சு நன்றிங்க. எங்கள் ஊருக்கு வந்து அத்தனையுமே எங்களுடைய மண்ணை வந்தாங்க, எத்தனைக்கும் காரணம் நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் ஊருக்கு வந்து ரொம்ப பெருமையான ST5 32வது ஆண்டாக சூலூர் பொங்கல் விழா நடைபெறுவதும் அதில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அரிய வாய்ப்பு கிடைத்ததற்கு முதல்ல நான் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி இன்றைக்கு 2வது நாள் நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த வகையில் நாளை தான் நாம் கலந்து கொள்வோம் என்கிற ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்தில் நாளை காலை சென்னையில் ஐயன் திருவள்ளுவர் பிறந்தநாளை முன்னிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை மரியாதை செய்ய இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசின் சார்பில் விருதுகள் வழங்குகிற நிகழ்ச்சியும் இருக்கிறது. எனவே அந்த வகையில் இரவு சென்னை செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதுவும் விரைவாக நிறைவு செய்து புகைவண்டி பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே சிறப்பித்து கொண்டிருக்கிறேன் நம்முடைய கோவை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு தளபதி முருகேஷ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சூலூர் பொங்கல் விழா குழு தலைவரும் ஒன்றிய கழக செயலாளருமான திரு மன்னவன் அவர்களே, பேரூராட்சி மன்ற தலைவர் சகோதரியார் தேவி மன்னன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற திருப்பூர் மாவட்ட அறங்காவலர் குழுவுடைய மாவட்ட தலைவர் திரு கீர்த்தி சுப்பிரமணியம் அவர்களே, சோலை கணேஷ் அவர்களே, சூலூர் பேரரசு துணைத் தலைவர் அவர்களே, திரு சூலூர் நகர கழக செயலாளர் திரு கௌதமன் அவர்களே, முன்னாள் நகர கழக செயலாளர்கள் திரு ஜெகநாதன் அவர்களே, திரு செல்வராஜ் அவர்களே, சுற்றுச்சூழல் அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் விஜயகுமார் அவர்களே, மாவட்ட மாணவர் அணியினர் திரு பிரபு அவர்களே, பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் வீராசாமி அவர்களே, திரு ஆசு மணி அவர்களே, தங்கமணி அவர்களே, லலிதா அவர்களே, மணிமேகலை அவர்களே, ஒன்றிய பொருளாளர் திரு வடிவேல் அவர்களே, திரு சுவேதாம் தர்மராஜ் அவர்களே, மாணவர் அணி திரு மோகன் அவர்களே, ஒன்றிய பிரதிநிதி சிவகுமார் பொம்மு சேது மற்றும் வருகின்ற சிவகுமார் போன்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, திரளாக குழுமியிருக்கின்ற பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மொழிகளே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பட்டிமன்றத்தினுடைய சிறப்புக்குரிய நம்முடைய மண்ணின் பெருமையை எடுத்திருக்கின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சுற்றி இன்றைக்கு பல்வேறு தலைப்புகளிலே உரையாற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சகோதரியார் சாந்தாமணி அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கின்ற சான்றோர்களே, தலைவர் கலைஞர்கள், அன்புக்குரிய உடன்பிறப்புகளே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களை சார்ந்த நண்பர்களே, ஏனைய பகுதியை சார்ந்த உள்ளாட்சி அமைப்பு மக்கள் பிரதிநிதிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பொங்கல் விழா என்கிற வகையில்
இன்றைக்கு 32வது ஆண்டாக நடைபெறுவது உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இந்த மண்ணிலே கழகத்தை வளர்த்த மரியாதைக்குரிய திரு சுப்பிரமணியம் அவர்களும், அதே போல் திரு தங்கவேல் அவர்கள், அதே நேரத்தில் இன்னொரு வாய்ப்பு, நான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு பல்லடம் என்கிற வகையில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய நினைவார் திரு பொன்முடி அவர்களோடு நானும் சட்டமன்ற உறுப்பினராக முதல் முறையாக தேர்வாகி பணியாற்றியது பசுமையாக நினைவில் இடம்பெற்றிருக்கின்றது. இயற்கை அவரை அணைத்து கொண்டாலும் தொடர்ந்து சூலூர் என்று சொன்னால் அவரை நினைவாமல் இருக்க முடியாது. அதே நேரத்தில் அவருடைய தந்தையாரும் சரி, திரு மன்னன் அவருடைய தந்தையார் அவர்களும் கழகத்திற்கு ஒரு தூணாக விளங்கிய மண். எனவே இந்த பகுதியிலே கழகம் தொடர்ந்து வெற்றி காணக்கூடிய ஒரு கழகத்தின் கோட்டையாகவும் இங்கே விளங்கி கொண்டிருந்ததிலே மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் மக்களோடு மக்களாக இது போன்ற நிகழ்வு மூலம் மட்டுமல்ல, மற்ற மக்களுடைய இன்ப துன்பங்கள் அனைத்திலும் பங்கு பெற்றவர்களாக இருந்தார் என்பதை நான் அறிவேன். எனவே அந்த வகையில் எண்ணற்ற முறையில் நான் சூலூரை கடக்கிற போதெல்லாம் அவருடைய நினைவுகள் இடம்பெறும். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த பொங்கல் விழா என்கிற வகையில் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் இருந்தாலும் ஒரு நிகழ்வை துவங்குகிறோம் என்று சொன்னால் துவங்கி விட முடியும். ஆனால் அதை தொடர்ந்து அதை ஆண்டாண்டு காலத்திற்கு அதை நடைமுறைப்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை என்று சொல்லலாம். அந்த வகையில் 32ஆம் ஆண்டு என்கிற வகையில் பார்க்கிற பொழுது ஏறத்தாழ ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்தை கடந்து அரை நூற்றாண்டை எட்டுகிற வகையில் இந்த நிகழ்வு நடைபெறுவதனுடைய மகிழ்ச்சிக்கு ஒன்று. எனவே இன்றைக்கு பார்க்கிற பொழுது இது இந்த தொடர்ந்து நடைபெறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. எனவே அந்த வகையில் அதற்கான ஒற்றுமை சூலூரில் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய தமிழர் திருநாள் என்பதை இன்றைக்கு தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள், பத்திரிகை ஊடகங்கள் மூலமாக பார்த்திருப்பீர்கள். நம்முடைய சென்னை சங்கம நிகழ்ச்சியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் துவக்கி வைத்தார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை சென்னையை ஒட்டிய பகுதியில் மட்டும் 20 இடங்களில் நடைபெறுகிறது. அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதை நடத்த வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு இன்றைக்கு நம்முடைய கலை பண்பாட்டுத்துறையின் மூலமாக இங்கே நடைபெறுகிறது, ஆங்காங்கு நடைபெறுகிறது. இதன் மூலமாக நம்முடைய கிராமிய கலைஞர்களை எல்லாம் ஊக்கப்படுத்துவதும், நம்முடைய கலையை பாதுகாப்பதிலும், நம்முடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்றக்கூடிய வகையில் அதெல்லாம் நிகழ்வுகள் நிச்சயமாக அமைந்திருக்கிறது, எல்லோரும் சந்தேகமில்லை. முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களால் அது துவக்கப்பட்டு இன்றைக்கு சென்னை சங்கம நிகழ்ச்சி இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய கழக அரசு பொறுப்பேற்று இன்றைக்கு அதை செவனே செய்து வருகிறது. அதற்கான நிதியும் தந்து, அதே நேரத்தில் நிலுவையில் இருந்த நம்முடைய கலைமாமணி விருதுகள்லாம் கூட இன்றைக்கி 3 ஆண்டு காலத்தில் அது 3 ஆண்டு காலத்துக்கான விருதுகள் ஒட்டுமொத்தமாக வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் 2 ஆண்டு காலத்திற்கான குழு அமைக்கப்பட்டு அது தேர்வு பணிகள் நடைபெற்று வருகிறது, கலைஞர்களை தேர்வு பணியும் நடைபெற்று வருகிறது. எனவே அந்த வகையில் இன்றைக்கி உலகம் செல்லுகிற வேகத்திற்கு நம்முடைய கலை பாரம்பரிய கலையையும் கொண்டு போக வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் தெளிவாக அதில் இருக்கின்றார்கள். எனவே அந்த வகையில் இந்த அரசு அதற்கும் நான் ஏன்னு சொன்னால் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி துறையும் மட்டுமல்ல, நம் கலை பண்பாட்டுத் துறையும் என் பொறுப்பில் தான் வருகிறது. எனவே அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு நிதி உதவிகள், அதே போல் கலைமாமணி விருது பெற்றவர்களுடைய இன்றைக்கு பேருந்தில் கட்டணமில்லாத பயணம் தமிழ்நாடு முழுவதும் சென்று வருவதற்கான வாய்ப்பு, அதே போல் உதவித்தொகையெல்லாம் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான கிராமிய கலைஞர்களுக்கான உதவித்தொகைகள், இப்படிப்பட்ட பல்வேறு வகையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய சீரிய தலைமையிலான அரசு இதற்கு உறுதுணை செய்து கொண்டிருக்கிறது. அதே போல் பொங்கல் விழாவை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள், நம்முடைய ஒரு விளையாட்டுத்துறை என்பது தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறையை இன்றைக்கு தேசிய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் இன்றைக்கு புகழ்வாயக்கூடிய வகையில் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அதை முன்னெடுத்திருக்கின்றார். அந்த வகையில் இன்றைக்கு பார்க்கிற பொழுது இங்கே பளுதூக்கும் போட்டியாக இருந்தாலும் சரி, மற்ற விளையாட்டுகள் இருந்தாலும் சரி, இன்றைக்கு தேசிய அளவில் நம்முடைய மாணவ செல்வங்கள் இன்றைக்கு ஒலிம்பிக் வரை செல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கின்றார், ஊக்கப்படுத்தியிருக்கின்றார். அதிலேயும் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் இன்றைக்கு மதத்தை கடந்து, ஜாதியை கடந்து, இன்றைக்கு பல்வேறு வேறுபாடுகளை கலைந்து ஒரு ஒற்றுமை என்கிற ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக இது போன்ற விழாக்களில் என்பதில் மற்றும் எந்த விதமான சந்தேகமில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் அழுத்தமாக சொல்லிக்கொள்ள முடியும். தொடர்ந்து நாளையும் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது, தொடர்ந்து சிறப்பாக நடைபெற வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களை எல்லாம் கலந்து கொண்டு இங்கே இந்த அரிய வாய்ப்பில் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களுக்கும், அதே போல் இந்த நிகழ்ச்சியினுடைய குழு தலைவர் மன்னன் உட்பட நம்முடைய மாவட்ட
மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சகோதரர் தளபதி முருகேஷ் அவர்களுக்கு இந்த விழா குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் அதேபோல் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிய வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய மிகுந்த பணிச்சுமைக்கும் இடையே தனது பொன்னான நேரத்தை நமக்காக ஒதுக்கி இவ்விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துரை வழங்கிய மாண்புமிகு செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மு.பெ. சாமிநாதன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் வருகையும் அன்பான வாழ்த்துக்களும் இந்த விழாவை முழுமையடைய செய்துள்ளன. பொங்கல் விழா குழு சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.